ராமபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர்ல ரங்கையா அப்படிங்கிறவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ரங்கையா கிட்ட சொத்து பத்தெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனா ஒத்த ரூபாய கூட செலவு பண்ண மாட்டான். நல்லா சாப்பிடணும், விருந்து சாப்பாடு சாப்பிடணுன்ற எண்ணம் இருந்தாலும் செலவு பண்ண மனசு இல்லாம வீட்டுல சாம்பார் வைக்கும் போது கூட தோரம்பருப்பை எண்ணி போட்டு சமையல் பண்ணுன்னு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவான். அப்படிப்பட்ட ரங்கையாவ தான் பொண்ணோட கல்யாணத்துக்கு வர சொல்லி அந்த ஊரோட ஜமீன்தார் கூப்பிட்டு இருந்தாரு. விருந்து சாப்பாடுன்னு கேள்விப்பட்டதும் ரங்கையாவுக்கு தூக்கமே வரல. எப்படியாவது இன்னைக்கு கல்யாணத்துக்கு போய் நல்ல ஒரு பொடி பிடிச்சி 2 நாளுக்கு தேவையான பலகாரம் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு கணக்கு போட்டுட்டான். ரங்கையா அன்னைக்கு சாயந்தரம் அவன் நண்பன் ராமையாவோட வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் ராமையா வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். ஏங்க ராமையா, இன்னுமா உங்க வேலை முடியல? அங்க ஜமீன்தார் வீட்டுல இப்பவே சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இன்னும் தயார் கூட ஆகலையா? அட சும்மாரு ராமையா, இப்பதானே பொழுது போச்சு, அதுக்குள்ள சாப்பாடை பத்தி பேச ஆரம்பிச்சிட்ட. கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க, இப்ப போனா சாப்பாடு கிடைக்காது. அட நீ வேற ராமையா, பந்தியில உக்காந்தாதான் சாப்பாடு சுட சுட கிடைக்கும். எல்லாமே நல்லாவும் இருக்கும், நிறையவும் பரிமாறுவாங்க. ஆனா அடுத்தடுத்த பந்திக்கு போனா சாப்பாடு ஜில்லுன்னு ஆயிடும், சாப்பிடவும் நிறைய கிடைக்காது. வா சீக்கிரமா போலாம். டேய், என்ன ரொம்ப பசியோட இருக்க? நேத்து ராத்திரி சரியா சாப்பிடலையாமே, அப்படியா? பின்ன நாளைக்கு விருந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேத்து ராத்திரி எதுக்காக நான் அந்த கஞ்சியை குடிக்கணும்? கஞ்சியை குடிச்சிட்டு இன்னைக்கு வடையும் பாயாசமும் எப்படி சாப்பிட்றது? அதனால தான் பட்டினியா இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறேன் பாரு. உன்ன மாதிரி ஆளுங்களால தாண்டா ஊர்ல வறட்சியே வருது. சரி வா போலாம். 2 பேரும் ஜமீன்தாரோட வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. வழியில ரங்கையா விருந்த பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். ராமையா பாத்தியா, இந்த விருந்துக்காக பட்டணத்துல இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களாம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்புன்னு எல்லாம் போட்டு பாயசம் வச்சிருக்காங்களாம். அதோட வாசனை ஊறி எல்லாம் வரைக்கும் வருது பாரு. சரி சரி, ஆனா பார்த்து கொஞ்சமா சாப்பிடு. ராட்சச மாதிரி சாப்பிட்டா எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியா இரு. கிடைக்கும் போது சாப்பிட தெரிஞ்சுக்கணும். பந்திக்கு முந்திரவன் தான் புத்திசாலி, வாய்ப்பு கிடைச்சும் சாப்பிடலனா முட்டாளு. ஜமீன்தாரோட வீட்டுக்குள்ள பெரிய பந்தல் போட்டிருந்தாங்க, வாழலையே போட்டிருந்தாங்க. ரங்கையா எல்லாருக்கும் முன்னாடி செவ்வரோரமா பரிமாறவங்க முதல்ல வர இடத்துல உக்காந்தான். அப்பதான் ராமையா வந்து உக்காந்துக்கிட்டு, இங்க உட்காரு ராமையா, இதுதான் சரியான இடம். பரிமாறவங்க முதல்ல நமக்கு தான் பரிமாறுவாங்க, கடைசியில உக்காந்தா சாப்பாடு வர நேரம் ஆயிடும். சரிடா, உக்காந்துட்டேன். சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பையன் எல்லாத்தையும் பரிமாறிக்கிட்டு வந்தான். ஏன்பா தம்பி, அந்த ஊறுகாவை கொஞ்சம் அதிகமா வை. என்ன உப்பு வைக்கிற மாதிரி வைக்கிற? கொஞ்சம் அதிகமா வச்சா என்ன குறைஞ்சிட போற? டே, அவ்வளோ ஊறுகாய் எதுக்கு? அப்புறம் இனிப்பு சாப்பிட மாட்டியா? சும்மாரு ராமையா, ஊறுகாய் போட்டு சாப்பிட்டா பசி இன்னும் அதிகமாகும். கொஞ்ச நேரத்துல அந்த பையன் மறுபடியும் வந்தான். இந்த தடவை லட்டு வச்சுக்கிட்டு போனான். அப்போ ரங்கையா அவனை பார்த்து, அட அட அட, இந்த லட்டு பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கு. தம்பி, ஒரு லட்டு வைக்காத, 2 இல்ல 3 கொடு. அது என்ன அதிரசமா? அதையும் ஒரு 2-3 வை. ஐயா, மொத்தமா சாப்பிட முடியாதே, பொறுமையா பரிமாறவா? இது என்னோட வயிறு, எவ்வளோ சாப்பிடுவேன் எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? அங்க ஒரு லட்டு கொஞ்சம் உடஞ்சிருக்கு பாரு, அதையும் எனக்கே வை. ராமையா மெதுவா, ரங்கையா, எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க பாரு. அட, பாக்குறவங்க பாக்கட்டுமே, என் வயிறு என் சாப்பாடு, எனக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ சாப்பிட போறேன். முடிஞ்சா அவங்களையும் சாப்பிட சொல்லு. சாப்பாடு, சாம்பாரு, காரக்குழம்பு, வத்தலு எல்லாம் வச்சாச்சு. ரங்கையோட இலையே நிறைஞ்சு போச்சு. ஆனாலும் அவன் இன்னும் கேட்டுக்கிட்டே இருந்தான். டே தம்பி, என்ன சாப்பாடும் சாம்பாரும் போட்டுட்டு போயிட்ட? யாரு நெய் விடுவாங்க? அந்த நெய் கிண்ணத்தை கொண்டு வா. சாம்பாரில் நெய் போட்டு சாப்பிட்டாதான் இன்னும் 2 பொடி அதிகமா சாப்பிட முடியும். ரங்கையா, அதிகமா நெய் போட்டுக்காத, நல்லதில்ல. நீ வேற, இலவசமா கிடைக்கிறது உடம்புக்கு நல்லது, அதிகமா சாப்பிடலாம். ரங்கையா வேக வேகமா சாப்பிட்டான். ஒரு வாய் லட்டு சாப்பிட்டு ஒரு வாய் சாம்பார் சோறு சாப்பிட்டுக்கிட்டு அதிரசத்தை சாம்பார்ல தொட்டு வித்தியாசமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். எல்லாரும் அவனை வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ரங்கையா சத்தமா, ஏங்க, அந்த வடை வேணானா என் இலையில வையுங்க, அதை வீணாக்காதீங்க. இல்லப்பா, அது எனக்கு வேணும். சரி சரி, சாப்பிடுங்க. பந்தி முடிகிற நிலைமையில எல்லார் இலையும் காலியா இருக்கும்போது ரங்கையோட இலையில இன்னும் 4 லட்டு, 5 அதிரசம், 5 வடையும் இருந்துச்சு. அத அவனால சாப்பிட முடியல. ஆனா அப்படியே தூக்கி போடவும் அவனுக்கு மனசு இல்ல. ரங்கையா அவனுடைய மனசுக்குள்ள, ஐயோ, என்னால சாப்பிட முடியலையே. ஆனா இதெல்லாம் வீணாக்கவும் மனசு இல்ல. ஏன்னா என்னால காசு கொடுத்து இதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. மொத்தமா இது எல்லாத்துக்கும் 10 ரூபாய் வாங்குவானுங்க. ஆஹா, வீணாக்காம சாப்பிடணும். ரங்கையா, சாப்பிட்டியா? வா, கை கழுவ போலாம். மிச்சம் இருக்கிறத இலையிலேயே விட்டுட்டு வா, அவங்க எடுத்துப்பாங்க.
என்னது அப்படியே விட்டுட்டு வரணுமா? ஐயோ, என்னால முடியாது. நீ வேணும்னா போய் கை கழுவு, நான் சாப்பிட்டுட்டு வரேன். சரி, நான் வெளியில நிக்கிறேன், சீக்கிரம் வா. ராமையா எழுந்துச்சு போனதும் சுத்திலும் பார்த்தான். அங்க வேற யாருமே இல்ல, யாரும் அவனை கவனிக்கவும் இல்ல. உடனே அவனுடைய துண்டுல அந்த வடை, லட்டு, அதிரசம் எல்லாத்தையும் போட்டு ஒரு மூட்டை கட்டிக்கிட்டான். அந்த மூட்டைய இடுப்புல சொருகிக்கிட்டான். பத்திரமா இடுப்புல அந்த மூட்டைய சொருகிக்கிட்டு ரங்கையா அவனுடைய மனசுக்குள்ள, அப்பாடா, வேலை முடிஞ்சது. இன்னைக்கு ராத்திரிக்கும் நாளைக்கு காலைக்கும் என்கிட்ட பலகாரம் இருக்கு. இதுல ஒரு லட்டை என் பொண்டாட்டிக்கு கொடுக்கணும். எழுந்துச்சு போய் கைய கழுவிக்கிட்டு அந்த லட்டு அதிரசத்தை பத்திரமா இடுப்புல சொருகிக்கிட்டு கனமா இருந்தாலும் பரவாயில்லன்னு யாருக்கும் தெரியாம வெளியில வந்தான். ரங்கையா ராமையா கிட்ட சொல்லாமையே குறுக்கு வழியில ஊருக்குள்ள கிளம்புனான். ஏன்னா ராமையாவுக்கு விஷயம் தெரிஞ்ச அவன் ஒருவேளை பங்கு கேட்டுட்டானா? அப்போ ராத்திரி 8 மணி தாண்டி இருந்துச்சு. அந்த காலத்துல 8 மணிக்கெல்லாம் ஊர்ல இருக்கிற எல்லாரும் தூங்கிடுவாங்க. ஊரே அமைதியாதான் இருக்கும். ரங்கையா வழியில அவனுடைய மனசுக்குள்ள, தப்பிச்சிட்டேன். இது மட்டும் ராமையாவுக்கு தெரிஞ்சிருந்தா பாதியை புடுங்கி சாப்பிட்ருப்பான். நல்ல வேலையா அவனுக்கு தெரியாமலே நான் இந்த பக்கமா தப்பிச்சு வந்துட்டேன். அப்ப தூரத்துல நாய்ங்க குலைக்கிற சத்தம் கேட்டுச்சு. ரங்கையா பயந்தே போயிட்டான். ஐயோ, நான் இங்க குலைக்கிற சத்தம் கேக்குதே. ஒருவேளை என்கிட்ட இருக்கிற லட்டை அதுங்க கண்டுபிடிச்சிடுச்சோ? நெய்வாசம் வந்திருக்குமோ? 4 தெரு நாய்ங்க கூட்டமா ரங்கையாவை துரத்திக்கிட்டு பின்னாடியே வந்துச்சு. ரங்கையா அந்த நாய்ங்களை துரத்த முயற்சி பண்ண, ஆனா நாய்ங்க ரொம்ப கோவத்தோட அவனை நோக்கி வந்துகிட்டே இருந்துச்சு. சீச்சி, போங்க. எதுக்கு குலைக்கிறீங்க? நான் இந்த ஊருக்காரன் தானே. எதுக்கு தேவையில்லாம குலைக்கிறீங்க? ஆனா நாய்ங்க அடங்கல. அவனை சுத்தி நின்னுக்குச்சு. ஒரு நாய் அந்த லட்டு வாசம் வந்ததும் அவன் பக்கத்துல போச்சு. ரங்கையா பயந்துகிட்டே, ஐயோ, இதுங்க என்ன விடாது போலையே. ஹே சுசு, போ. இது என்ன லட்டா? என் காலு. எதுக்கு தேவையில்லாம கடிக்க வர? ரங்கையா நாய்ங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இருந்து பயந்து ஓட ஆரம்பிச்சான். ஆனா இடுப்புல லட்டு அதிரசம் எல்லாம் இருக்கிறதுனால அதோட கணத்துக்கு அவனால வேகமா கூட ஓட முடியல. ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்தான். யாராவது காப்பாத்துங்க, நாய் துரத்துது, யாராவது வாங்க. வேகமா ஓடும்போது கீழே இருக்கிற கல்லால நாய்களை அடிக்க முயற்சி பண்ணப்போ கீழே இருக்கிற கல்லு தடுக்கி பக்கத்துல ஓடிக்கிட்டு இருந்த காவ தண்ணியில ரங்கையா விழுந்துட்டான். ஐயோ, காலு வழுக்குது. டமால்னு ஒரு சத்தம். அவன் சாக்கடையில விழுந்துட்டான். உடம்பெல்லாம் சாக்கடை ஒட்டிக்கிச்சு. ஐயோ, என் துணி, என்கிட்ட இருக்கிற லட்டு. சாக்கடையில விழுந்ததும் அவன் மூட்டை கட்டி வச்சிருந்த அந்த துணி அவுந்துக்குச்சு. அதுல உள்ள வச்சிருந்த பலகாரம் எல்லாமே சாக்கடையில விழுந்து இப்ப அதுவும் வீணா போயிடுச்சு. அவன் சாக்கடையில விழுந்ததுனால நாய்ங்களும் அவனை விட்டுட்டு போயிடுச்சு. அந்த நேரம் தான் அந்த பக்கமா எல்லாரும் நடந்து வந்தாங்க. ரங்கையோட சத்தம் கேட்டுச்சு. யாரது? சாக்கடையில யாரோ விழுந்துட்டாங்க போல. கொஞ்சம் குரல் கொடுங்க. யாரோ குடிகாரனா இருக்கும். யாரு சாக்கடையில இப்ப விழ போறாங்க? இல்லடா, அது நம்ம ரங்கையா மாதிரி இருக்கு. ரங்கையா. ரங்கையா சாக்கடையில இருந்து எழுந்துச்சு வந்தான். உடம்பெல்லாம் அந்த சாக்கடை. அவன் சட்டை வேட்டி எல்லாமே சாக்கடை தான். அவன் கொண்டு வந்த பலகாரம் எல்லாமே சாக்கடையிலேயே போயிடுச்சு. ரங்கையா அழுதுகிட்டே, ஐயோ ராமையா, எல்லாம் போச்சு. லட்டும் போச்சு, வடையும் போயிடுச்சு. ராமையா மூக்கு முடிக்கிட்டு, ஐயோ, நாத்தம் அடிக்குது. என்ன சொல்ற ரங்கையா? லட்டு எப்படி போச்சு? அதான் நீ அங்கேயே சாப்பிட்டுட்டியே. இல்ல ராமையா, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேட்டியில முடிஞ்சு எடுத்துட்டு வந்தனா வழியில நாயெல்லாம் துரத்தி நான் காவாயில விழுந்து இதோ இந்த நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சாக்கடையை காட்டி அழுதான். எல்லாருமே சிரிச்சாங்க. ஓ, இதுதான் விஷயமா? அங்க சாப்பிட்டது பத்தாம வீட்டுக்கும் கொண்டு வந்தியா? அதான் கடவுள் உனக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்கான். ஏன் ரங்கையா இப்படி பண்ற? அதான் அங்க சாப்பிட்டியே. சாப்பிட்டது பத்தாதுன்னு வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்து இப்ப காவாயில விழுந்து ஊருக்காரங்க முன்னாடி மானமும் போய் சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமும் ஆயிருக்கும். மன்னிச்சிடு ராமையா, ஏதோ லட்டு வடை மேல இருக்கிற ஆசையில இப்படி பண்ணிட்டேன். ஒரு 10 ரூபாய மிச்சம் பிடிக்கிறேன்னு சொல்லி என் மானத்தையே இழந்துட்டேன். நான் பண்ணது ரொம்ப தப்பு தான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடு, தப்பா புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும். போற வழியில ஆத்து தண்ணியில குளிச்சுட்டு போலாம். இனிமேலாவது இந்த கஞ்ச புத்திய விடு. ரங்கையா வெக்கப்பட்டு, இனி கஞ்சத்தனம் பண்ண மாட்டேன். என்கிட்ட இருக்கிறத வச்சு கௌரவமா வாழ்ந்துக்கறேன். எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. ரங்கையா அந்த சாக்கடை தண்ணியோடவே நடந்து அவனுடைய வீட்டுக்கு போனான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பேராசை பெருநஷ்டம். நம்ம தேவைக்கு மீறி எல்லாமே வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதுக்கப்புறம் இருக்கிறதையும் இழந்துதான் நிக்க வேண்டியிருக்கும். ஒரு மனுஷனுக்கு அளவான ஆசை இருக்கலாம். அது பேராசையா மாறும்போது அவன் அவமானப்பட்டுதான் நிக்க வேண்டியிருக்கும்.